அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். சிங்கப்பூரில் ஸ்ரீ வீரமுத்து முனீஸ்வரர் ஆலயத்தை அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். இங்கே இனம், மதம், மொழி வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் ஏராளமான பக்தர்கள் இந்த இரண்டு கடவுள்களையும் வணங்கிக்கிட்டு வராங்க. சீன கடவுளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அவரை வணங்குறாங்க பக்தர்கள். மண்டபத்தின் முன் புலி ஒன்றின் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே புலி உருவாக அதாவது ஆரம்ப காலத்தில் புலி உருவாக வந்த தெய்வங்களின் ஆற்றல் அந்த சிலையில் நிறைந்திருப்பதாக ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. எனவே இந்த புலியை ரொம்ப பயபக்தியோடு வழிபடுகிறார்கள். அங்கே அக்னி குண்டமும் இருக்கிறது. பக்தர்கள் தங்களது கோரிக்கைகளை துண்டு காகிதத்தில் எழுதி அந்த அக்னியில் போடுகிறார்கள். இப்படி செய்வதால் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் என்று சொல்கிறார்கள். சீனர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு விருப்பமான பொருட்கள், அந்த பொருட்களுடைய பெயர்களை எழுதி அந்த நெருப்பிலே போடுகிறார்கள். சிலர் வீடு, கார் போன்ற வரைபடங்களை வரைந்து அந்த காகிதத்தை அந்த நெருப்பில் அக்னி குண்டத்தில் போடுறாங்க. இது என்னன்னா அவங்களுடைய முன்னோர்களை திருப்திப்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு. அவரவர் வழியிலே அவரவர்கள் வழிபாடு செய்கிறாங்க. தொடர்ந்து இந்த சிங்கப்பூர் ஸ்ரீ வீரமுத்து முனீஸ்வரர் கோயிலை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி.